பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 53 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு தனித்திருக்கும்படி சென்ற இடம் எது? உயர்ந்த மலை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு எவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு சென்றார்? பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை கூட்டிக் கொண்டு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் நாளைக்கு பின்பு இயேசு உயர்ந்த மலையின் மேல் மறுரூபமானார்? ஆறு நாளைக்கு பின்பு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. இயேசு மறுரூபமான இடம் எது? உயர்ந்த மலை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 5. இயேசு எவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 6. சூரியனைப் போல பிரகாசித்தது எது? இயேசுவின் முகம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. வெண்மையானது எது? இயேசுவின் வஸ்திரம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. மறுரூபமலையில் இயேசுவின் வஸ்திரம் எதைப் போல வெண்மையாயிற்று? வெளிச்சத்தைப் போல. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 9. மறுரூபமலையில் இயேசுவோடே பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார்? மோசேயும் எலியாவும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. யார் யாரிடம் கூறியது? பேதுரு இயேசுவிடம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. எத்தனை கூடாரங்களை மலையில் போடுவோம் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினான்? 3 கூடாரங்களை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. 3 கூடாரம் எவர்களுக்கெல்லாம் போட வேண்டும் என்று பேதுரு கூறினான்? இயேசுவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் மேல் நிழலிட்டது எது? ஒளியுள்ள ஒரு மேகம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. யார் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் சீஷர்கள் மேல் நிழலிட்டது? பேதுரு பேசுகையில். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 15. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்,
இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தம் எங்கிருந்து உண்டாயிற்று? மேகத்திலிருந்து. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 16. சீஷர்கள் எதை கேட்டு முகங்குப்புற விழுந்தனர்? மேகத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 17. மேகத்திலிருந்து உண்டான சத்தத்தை சீஷர்கள் கேட்டு முகங்குப்புற விழுந்து டேஸ். மிகவும் பயந்தார்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் இம்மூவரையும் தொட்டு சொன்னது என்ன? எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 19. சீஷர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் டேஸ் தவிர வேறொருவரையும் காணவில்லை. இயேசுவை தவிர. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. மறுரூப மலை தரிசனத்தை எதுவரைக்கும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு தம் சீஷர் மூவரிடம் கூறினார்? மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. எலியா முந்தி வரவேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார்? வேதபாரகர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அதெப்படி? யார் யாரிடம் கேட்டது? இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 23. டேஸ் முந்தி வந்து டேஸ் சீர்படுத்துவது மெய்தான். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 24. எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். யார் யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 25. எலியா வந்தாயிற்று என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். இதில் எலியா என்பது யாரை குறிக்கிறது? யோவான் ஸ்நானனை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. யோவான் ஸ்நானனை அறியாமல் டேஸ் அவனுக்கு செய்தார்கள். தங்கள் இஷ்டப்படி. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 27. ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக டேஸ், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும் என்று வேண்டினான். முழங்கால் படியிட்டு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 28. யாரை சொஸ்தமாக்க சீஷர்களால் கூடாமற் போயிற்று? சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்பட்ட ஒருவனை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். கேள்வி எண் 29. சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்பட்ட ஒருவன் அடிக்கடி டேஸிலும் விழுந்தான். தீயிலும் ஜலத்திலும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30. ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும் என்று சொன்னது யார்?
சந்திரரோகியாய் வேதனைப்பட்ட இளைஞனின் தகப்பன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 31. விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? தம் சீஷர்களை பார்த்து. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி எண் 32. எதுவரைக்கும் நான் டேஸ் இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் டேஸ் இருப்பேன் என்று இயேசு சீஷர்களிடம் கேட்டார். உங்களோடு இருப்பேன், பொறுமையாயிருப்பேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 33. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கூறினார். இதில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்பட்ட ஒரு இளைஞனை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வரை. கேள்வி எண் 34. பிசாசை துரத்திவிட ஏன் சீஷர்களால் கூடாமற் போயிற்று? சீஷர்களின் அவிசுவாசத்தினால். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். கேள்வி எண் 35. டேஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து டேஸ் என்று சொல்ல அது அப்புறம் போம் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல. கேள்வி எண் 36. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. யார் யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 37. இந்த ஜாதி பிசாசு எவைகளினாலே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 38. மனுஷகுமாரன் டேஸ் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்? மனுஷர் கைகளில். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 39. மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார். யார் யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 40. சீஷர்கள் எங்கே சஞ்சரிக்கும் போது இயேசு சீஷர்களிடம் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்று கூறினார்? கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 41. மிகுந்த துக்கமடைந்தவர்கள் யார்? சீஷர்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 42. மனுஷகுமாரன் டேஸ் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? 3ஆம் நாளிலே. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 43. உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா? யார் யாரிடம் கேட்டது? வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 44. இயேசுவும் சீஷர்களும் எங்கே வந்தபோது அவர்களிடம் வரிப்பணம் கேட்டனர்? கப்பர்நகூம் வந்தபோது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 45. இயேசு வரிப்பணம் செலுத்தவில்லை. சரியா தவறா என கூறுக. தவறு. இயேசு வரிப்பணம் செலுத்தினார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 46. டேஸ் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு பேசினார்? பேதுரு வீட்டிற்குள் வந்தபோது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 47. உனக்கு எப்படி தோன்றுகிறது? யார் யாரிடம் கேட்டது? இயேசு சீமோன் பேதுருவிடம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி 48.
பூமியின் ராஜாக்கள் அந்நியரிடத்தில் எவைகளை வாங்குகிறார்கள்? தீர்வையையும் வரியையும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி 49. எவர்கள் தீர்வையையும் வரியையும் செலுத்த வேண்டுவதில்லை என்று இயேசு பேதுருவிடம் கூறினார்? பிள்ளைகள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 50. பேதுரு மீனின் வாயிலிருந்து எடுத்தது என்ன? ஒரு வெள்ளிப்பணம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 51. யாருக்கு இடரலாயிராதபடிக்கு வரிப்பணம் கட்ட வேண்டும் என்று இயேசு கூறினார்? பூமியின் ராஜாக்களுக்கு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் வரை. கேள்வி 52. தூண்டிலில் எத்தனாவது அகப்படும் மீனின் வாயை திறந்து பார்க்கும்படி இயேசு பேதுருவிடம் கூறினார்? முதலாவது அகப்படுகிற மீனை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 53. மீனின் வாயில் எடுத்த பணத்தை பேதுரு என்ன செய்தான்? தனக்காகவும் இயேசுவுக்காகவும் வரிப்பணம் செலுத்தினான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலேருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலேருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.